ஒவ்வொரு கட்சியும் வருவாங்க, 500 ரூபா தருவாங்க, 1000 ரூபா தருவாங்க, 2000 தருவாங்க, பணம் தருவாங்க. எந்த கட்சி பணம் தருதோ சண்டை போடாம அடிப்படை சண்டை போடாம பணத்தை வாங்கி பயிர் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு மனசாட்சி துரோகம் இல்லாம எந்த கட்சி அதிகமா பணம் கொடுத்துருக்கானோ அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டை போட்டு பேசாம வீட்டுல இருந்துக்கணும். ஏன்னா எந்த கட்சி வந்தாலும் இப்படிதான் இருக்கும். எவன் வந்தாலும் எதையும் சரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு மக்கள் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அதனால ஸ்டாலின் வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரிதான், எதுவுமே நடக்க போறது கிடையாது. நம்ம டெய்லி வேலைக்கு போனாதான் நம்ம வீட்டுல சுவாரு அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. என் கையில பணம் இருக்கு, போற 500 ரூபா இருக்குன்னா அந்த ஏத்தாம கடை இருக்கு, கடையில போய் நான் ரூபாய் கொடுத்தோமே எனக்கான பொருளை நான் வாங்கிக்கிடலாம். என் கையில இருக்கு நான் பணத்தை கொடுக்க எனக்கான பொருளை வாங்கி நான் பயன்படுத்திக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில், பிசினஸ். நம்ம இந்த உலகத்துல கண்ணுல படுற எல்லாமே பிசினஸ் தான். அந்த மைக்கு, சேரு, கையில போட்டுக்க சட்டை, பேண்ட், ஷூவு, செருப்பு, குடிக்க தண்ணி, சோறு, அரிசி, பருப்பு எல்லாமே A to Z என்ன பார்த்தாலும் சரிதான், இது பிசினஸ் தான். ஆனா ஒரு 3 விஷயம் இருக்கு. இந்த 3 விஷயத்தை நம்ம பிசினஸா பண்ணக்கூடாது. ஏன்னா எங்க கட்சியோட அடிப்படை கொள்கையா இதுதான். கல்வி, மருத்துவம், குடிக்கிற தண்ணி, இந்த 3ஐயும் அரசு பிசினஸா பண்ணக்கூடாது, வியாபாரமா ஆக்க கூடாது. இது 3 வியாபாரம் ஆச்சுன்னா என்ன ஆகும் கொஞ்சம் தெரிஞ்சுக்காங்க. முதல்ல கல்வியில ஆரம்பிப்போம். எல்லா வீட்லயும் குழந்தை பிறகு, குழந்தை பிறந்த உடனே ஒரு 4 வயசு 3 வயசுல முடிச்சு பள்ளிக்கூடத்தை வந்து சேர்த்து விட்டு வந்துருந்தோம். எதுக்காக சேர்க்கணும் சொல்லுங்களேன்? எதுக்காக சேர்க்கும்? 1ஆம் வகுப்பு பிள்ளை எதுக்காக படிக்கி? 2ஆம் போறதுக்காக படிக்கி, 2ஆம் எதுக்காக படிக்கி? 3ஆம் பாஸ் ஆகி போறதுக்காக படிக்கி, 3ஆம் எதுக்காக படிக்கி? 4ஆம் பாஸ் ஆகி போறதுக்காக படிக்கி. இப்படியே 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கி. 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனே அந்த குழந்தை அதுக்கான உயர்கல்வி அவங்களால தேடிட முடியுமா? முடியாது. மார்க் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இல்ல பணக்கார வீட்டுல உள்ள பையன் குறைஞ்ச மார்க் எடுத்தாலும் சரிதான், அவன் நினைச்ச கல்லூரியில போய் சேரலாம். ஒரு ஏழை பையன் அதிக மார்க் எடுத்தாலும் சரிதான், 1 மார்க் 2 மார்க் கம்மியா இருக்குன்னு அவன் நினைக்கக்கூடிய குரூப் கிடைக்காம வேற வேலைக்கு போக ஆரம்பிக்கிற சூழ்நிலை வந்துருது. இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருமே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க படிச்ச படிப்புக்கும் இன்னைக்கு நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேலைக்கும் ஒரு துளி அளவு சம்பந்தம் இருக்கா? ஒரு ஆளான்னு சொல்லுங்க, துளி அளவு கூட சம்பந்தம் இருக்காது. ஏன்னா கல்வி வியாபாரம் ஆக்கப்பட்டு விட்டது. கல்வி வியாபாரம் ஆக்கப்பட்டா இப்படிதான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி கல்வி எப்படி கொடுக்கும் தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். ஆடுவான், பாடுவான், ஒண்ணுமே திறமை இல்லாட்டாலும் ஊராடு சுத்தி பார்ப்பான். அப்படி அவனுடைய தனி திறமையை நோட் பண்ணி 5 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். 5 வயசுல இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் படிக்கவே கூடாது. அவனுடைய தனித்திறமை மட்டும் வெளிப்படணும். அவனுக்கு பயிற்றுவிக்க ஆசிரியர் பயிற்றுவிக்க கூடாது. அந்த மாணவன் என்ன திறமை இருக்குன்னு சொல்லி அவங்க நோட் பண்ணிட்டு 5 வருஷம் கழிச்சு அந்த ஆசிரியர் தான் பயிற்சி எக்ஸாம் எழுதணும். இப்படி எழுதி அந்த ஒரு குழந்தைக்கு என்ன தனித்திறமை இருக்கோ அந்த தனித்திறமையை அடிப்படையாக கொண்டுதான் அவனுடைய கல்வியை கொடுக்கும் நாம் தமிழர் கட்சி. குழந்தைகள் அழுதுகிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற நிலைமைய மாறி நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி ஓடி வரக்கூடிய நிலைமையை உண்டாக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரவு திட்டம். 2வது இருக்கக்கூடியது மருத்துவம். இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே ஒவ்வொரு ஜிஹெச் இருக்கு, அரசு இலவச மருத்துவமனை, தர்மாஸ்பத்திரி. அந்த தர்மாஸ்பத்திரியில போய் எவனாட்டும் சிகிச்சை அடைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கானா? ஒரு பிரைவேட்ல இருந்து தெரியலாம், உடம்பு தெரியலன்னு ஐக்கிரோண்டுக்கு போயிட்டாலே போதும், உடனே சாமியை போய் கும்பிட்டு வேண்டியது, ஐயா பத்திரமா வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ட்டு. நான் எனக்கு வயிறு வலின்னு சொல்லி ஐக்கிரோண்ட்ல போய் அட்மிட் பண்ணிருக்கேன். ஸ்கேன் எடுக்கான், எக்ஸ்ரே எடுக்கான், சுத்தி என்னென்ன டெஸ்ட் இருக்கா எல்லாம் எடுக்கான். 10 நாள் ஆயிட்டு வலி சரியே ஆகல. சத்தியமா சொல்றேன், வலி சரியே ஆகல. அவனும் சுத்தி பார்க்க ஒண்ணுமே நடக்கல. எனக்கு பயம்லாம் தாங்க முடியல, நம்மள சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு. உடனே நம்ம கட்சிக்காரங்க 4 பேர் வந்து பார்த்துட்டு வாழ பிரைவேட்டுக்கு போயிருவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்து பிரைவேட்ல ஒரு நாள் கூட ஆகல. ஸ்கேன் எடுக்க போயிருக்கு. அங்க இருந்து நேரம் ஐக்கிரோண்டுக்கு போன் அடிக்கான், அங்க எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு. அவன் அங்க இருந்து ரிப்போர்ட் அனுப்புதான், அங்க பார்த்துட்டு ஒரே நாள் தான் இதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மறுநாளே ஆபரேஷன் பண்ணாங்க. மறுநாள் சரியாயிட்டு. அப்ப கவர்மெண்ட்ல 10 நாள் இருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய பிரைவேட்ல அன்னைக்கு அட்மிஷன் ஆன அன்னைக்கு நைட்டே கண்டுபிடிக்காமனா இதுக்கு 2க்குள்ள வித்தியாசம் என்னது? இதுக்கு 2க்குள்ள வித்தியாசம் நீங்க எலெக்ஷனுக்கு வாங்கிட்டீங்களா பணம், அதே பணம் தான். அங்க கவர்மெண்ட்ல ஓசி, இங்க பிரைவேட்ல பணம். அங்க வேலை பார்க்கக்கூடிய அதே ஸ்கேன் சென்டர் தான், அதே ரிப்போர்ட் தான் பிரைவேட்டுக்கு அனுப்புதான். அங்க வேலை பார்க்கக்கூடிய அதே டாக்டர் தான் பிரைவேட்லயும் வேலை பார்க்கலாம். கரெக்டா 8 மணிக்கு டியூட்டி டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஒரு ஹாஸ்பிட்டல்ல 8 மணிக்கு கரெக்டா டாக்டர் வந்திருக்கானா? வரமாட்டான். 8:30க்கு வருவான், இல்லைன்னா 9 மணிக்கு வருவான். ஆனா கரெக்டா 12 மணிக்கு எவ்வளவு பேஷண்ட் தான் சரிதான்
டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு பாத்துக்க அப்படின்னு வீட்டை பார்த்து போயிருவான். வீட்டுல போய் என்ன செய்வான்? வீட்டுக்கு போக மாட்டான், தனியா பிரைவேட் கிளினிக் வச்சிருப்பான். கரெக்டா 3:30 அவன் டோக்கன் போடுவான். 4 மணிக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். 4 மணிக்கு உட்கார்ந்த டாக்டர் நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் தான் பேஷண்ட பார்த்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவான். இதனாலதான் சொல்றோம், மருத்துவம் ஒரு வியாபாரமாக்கப்பட்ட காரணத்தால தான் பணம் இருக்கிறவனுக்கு வைத்தியம் நடக்கு, பணம் இல்லாதவனுக்கு வைத்தியம் நடக்க மாட்டேங்குது. நாம் தமிழர் கட்சி நடந்தா இந்த முறை எப்படி சரி பண்ணுவோம்னா, முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி அரசாங்கத்துல வேலை பார்க்க அவ்வளவு பேரும் பிரைவேட்ல வைத்தியம் பார்க்க கூடாது. அப்ப கட்டாயமா அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவமனையில சிகிச்சை அடைந்தா அங்க உள்ள மருத்துவம் தரமாக்கப்படும். அதே மருத்துவம் ஏழைக்கும் தரமா கொடுக்கப்படும். 3வது தண்ணி, குடிக்க தண்ணி. நாம இன்னைக்கு இந்த கடையில போய் துட்டு தண்ணி கேட்க தண்ணி ஒரு பாட்டில் 20 ரூபாய்ங்காரு. இங்க நம்ம எல்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டேன். இப்ப நான் தண்ணி தாக எடுக்க போய் தேடி அளந்து குடிச்சுக்கிட்டேன். இதே மாதிரி ஆடு மாடு கோழி காக்கா பறவை எங்க போய் தேடும்? குளம் இருக்கா, ஏரி இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன செய்யும்? பசி பட்னியோட அலையும். இப்படி பசி பட்னியோட சாவத பாவம் யார போய் பிடிக்கும்? நீங்க ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களா? இந்த தான் உங்களுக்கு பிடிக்கும். இப்ப நம்ம திருநெல்வேலி, ராதாபுரம், நாங்குநேரி, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஆலங்குளம், இந்த 5 மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின் பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உச்ச கட்டத்தில் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஜாதி. இந்த ஜாதி பிரச்சனையை என்ன நடந்தாலும் சரிதான். இப்ப பேசிட்டு போனோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ஊர்ல வெட்டு நடந்தது. மானூர்ல தான் ஒரு நாள் பேசிட்டு வந்திருக்கேன், மறுநாள் இங்க நாங்குநேர்ல டீ குடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள சாரமாரியா வெட்டி போட்டு போயிட்டாங்க. எதுக்கு என்ன காரணம் தெரியாது. போத கஞ்சா ஒயின் ஷாப்ல இருக்க சரக்கு எல்லாத்தையும் விதவிதமான போதைப் பொருட்கள் வந்துட்டு அவ்வளத்தையும் குடிச்சு போட்டுட்டு ஏன் சண்டலுக்கும்? எதுக்கு சண்டலுக்கும்? ஒரு இளமாவாது சும்மா ரோட்ல போமா ஒருத்தபடி பார்த்தா போது உடனே முறைச்சு பார்க்க வேண்டியது, அடிக்க வேண்டியது, வெட்டு குத்தி இதெல்லாம் நடக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுதான் காவல்துறைன்னு ஒரு துறையை அந்த அரசாங்கம் வச்சிருக்கு. எது? காவல்துறை. இந்த காவல்துறையா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க. ஆனா இந்த காவல்துறைக்கு மட்டும் அமைச்சர் கிடையாது, முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும். ஏன்னா இந்த மத்த எல்லா டிபார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய தவறையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் காவல்துறை தான். அந்த காண்டிதான் அந்த ஒரு காவல்துறையா முதலமைச்சர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடக்க முக்காவாசி இல்ல 100க்கு 200% நடக்கும் தப்புக்கு அவ்வளவுக்குமே காரணம் இந்த காவல்துறை மட்டும்தான். காவல்துறைக்கு தெரியும் ஒரு ஊர்ல எவன் சரக்கு விற்கான், ஒரு ஊர்ல எவன் கஞ்சா விற்கான், ஒரு ஊர்ல எவன் 2ஆம் நம்பர் வேலை பார்க்கான், அவன் இருந்து எவ்வளவு கமிஷன் எல்லாமே இந்த காவல்துறைக்கு தெரியும். கல்குவாரி வச்சிருக்கவன் எவன், மணலை வெட்டி விற்கிறவன், ஆத்து மணலை விற்கிறவன் எவன், எம்எல்ஏவோட பினாமி யாரு, அந்த பினாமிக்கு கிணாமி யாரு, எல்லா டீட்டெயிலும் A to Z காவல்துறை கைவசம் இருக்கு. இல்லன்னு மட்டும் இந்த காவல்துறை சொல்லிருக்க பார்ப்போம். காவல்துறைக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு ஒரு வாரத்துல எலெக்ஷன் எடுத்துக்காங்கன்னா 2024 எம்பி எலெக்ஷனுக்கு பப்ளிக்கா சரக்கு விற்காங்க. ஒயின் ஷாப் அடப்பு ஆனா சரக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க போன் அடிச்சு ஐயா அந்த மாதிரி சரக்கு இருக்காங்க, தம்பி நாங்க எலெக்ஷன் டியூட்டி பாக்கணுமா, சரக்கு விற்க பாட்டுமா சொல்லுங்க. அங்க போனோம்னா இங்க கல்ல ஓட்டு போட்டுருவோம், இங்க நாங்க நின்னோம்னா குடிச்சிட்டு போறான் ஐயா போ வித்துட்டு போறான். அவனுக்கு என்ன அந்த அவங்களப்பா கால் குணமா இருக்குமே, அவன் எந்த வேலைக்குமா போவான், அவன் பாட்டுல சரக்கு வித்து போச்சுட்டு இருக்கான், உனக்கே வலிக்கு அப்படிங்க. அப்போ போலீஸுக்கு ஒரு ஊருன்னு சொன்னாலே தெரியுது அந்த ஊர்ல இவன் தான் சரக்கு இருக்கா. அவனுக்கு A to Z ஃபுல் விவரம் தெரியும். அவன் இருந்து மாமூல் வாரம் மாமூல் போயிருக்கு. அதுக்கு மாசத்துக்கு 2 கேஸ் பிட்டப் கேஸ் அவன் மேல வாங்கிடுதான். இது காவல்துறைக்கு அவனுக்கு டீலிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கொலை யார் பண்ணுதான்னு பார்த்தா இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கும், அந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு தான் கொலை நடக்குன்னு பார்த்தா அதெல்லாம் தாண்டி ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு பள்ளிக்கூடத்துல படிக்க போற பையன் வரைக்கும் ஜாதி வரி ஏற்றி விட்டு பள்ளிக்கூடத்துல வச்சே கொலை நடக்கு. இப்ப ஆலங்குளத்துல 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் 10 தான் இறக்கிட்டு இருக்கான் மரத்துல. 10 கல்ல அவன் மரம்ல உன் வீட்டுல தான் நடக்கான், உன் வீட்டு நடு வீட்டுல மரத்தை நட்டு இறக்குறான். அவன் சொந்த மரம், மரத்துல மாங்காய் காக்கி தேங்காய் காக்கி அதே மாதிரி பனை மரத்துல ஒரு தண்ணி மாதிரி ஒரு பொருள் வருது. அது என்ன மயில இருந்து போது அதை அவன் இறக்குறான், அவன் குடிக்கான். அவன் குடிச்சு எதுவும் ஒண்ணு ஆகுதா உடம்புக்கு, கை கால் இழுத்துட்டு போதா, பக்கமாக வருதா, ஒரு இதுமே இல்லையே. அவன் மரத்துல அவன் இறக்குதான், அவன் இறக்குதான், அவன் குடிக்கான். உனக்கு என்ன மயிர் வலிக்குன்னு கேட்க. அப்படியே அது கவர்மெண்ட்ல தடை செய்யப்பட்ட பொருள் இருக்கட்டுமே, நீ என்ன செய்யணும்? போய் கையும் களமா பிடிச்சி அது 10 கல்லான்னு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான செக்ஷன்ல நீ வழக்க போட்டு கோர்ட்ல தான் ஒப்படைக்கணும். அவனை அம்மா ஆத்தான்னு வாய் பேசக்கூடிய அதிகாரத்தை உனக்கு எவன் கொடுத்தான்? அவனுக்கு யூனிஃபார்ம் மட்டுமா இல்ல, மானம் இல்ல, மரியாதை இல்ல, வெட்கம் இல்ல, ஒரு இடம் கிடையாது அவனுக்கு.
முடிச்சுக்கிடுவோம்பா. கல்லுதான் இறக்குனாரு, சத்தியமா இருக்கு, கல்லுதான் இறக்குனாரு. நீ கேஸ போட்டு உள்ள அடைக்க வேண்டியதானே? அவன் ஃபைனை கட்டிட்டு வெளியே வர போறான். உன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்ட்டு அவன் ஜாதியை சொல்லி பேசினான். சட்டத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய காக்கி சட்டம் போட்டிருக்க காவல்துறை முதற்கொண்டு ஜாதி வரி ஊசி மாதிரி வச்சு ஏற்றி வச்சிருக்கிற திராவிட ஆட்சி. அவன் அந்த பணையாரி கல்லிறக்குன ஆளை ஜாதி சொல்லி ஏசுதான், அவன் பொண்டாட்டி ஏசுதான், அவன் வீட்டு பிள்ளைகளை பொம்பளைகளை ஏசுதான். எவன்பா விடுவான்? எவன் விடுவான்? வாரத்துல அம்மா ஆத்தாடு உன் வீட்டுல உள்ள பொம்பளைய பத்தி பேசினா விடுவியா? நீ விடுவா? உனக்கு மான இருக்காது, வெக்க இருக்காது. ஏன்னா நீ திமுக கட்சிக்காரனா இருப்ப. நான் விட மாட்டேன், கண்டா வெட்டி போட்டுருவேன். நீ பேசுன அதுக்காண்டி அவன் இறங்கி பச்சை மட்டையை கொண்டு அடிச்சான். அடிக்கதான் செய்வான், அவன் அடிக்கதான் செய்வான். நீ கையில இருக்க துப்பாக்கி எடுத்தவன் காலில் சுட்டிருக்க. இங்க பாரு, மேல பாலை செய்வது அருவா எப்படி இருக்கு தெரியுங்களா? அருவா பார்க்கலாம், பார்த்து பாரு. லேசா தலை பார்த்தாலே கைய பதம் போட்டு நான் தலை பார்த்திருக்கேன். அந்த ஊர் ஆலங்குளம். ஆலங்குளம் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? அதுக்கு பக்கத்து ஊருக்காரன் தான். ஆலங்குளம் அருவா அடிக்க ஃபேமஸ். நீ துப்பாக்கி எடுத்து அவன் அருவா எடுத்துனா என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? உன் காகி சட்டை போட்ட ஒரு காரணத்துக்காக உன்னை விட்டுட்டான். நல்லா தெரிஞ்சுக்கா. நீ சட்டத்தை உன் கையில் எடுத்தா பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்க ஒரு நிமிஷம் ஆகாது. சரி, தெரியாம கேட்க, எல்லா அரசியல் தலைவர்கள் தெரியாம கேட்க, தமிழ்நாட்டோட மாநில மரம் என்ன மரம்? தமிழ்நாட்டோட மயில புடுங்கக்கா பணம் வச்சிருக்க, மயில புடுங்கக்கா பணம் வச்சிருக்கேன்னு கேட்க. நீ மாநில மரம் வச்சிருக்கல, அந்த மரத்தை பாதுகாக்க ஒரு திட்டம் வச்சிருக்கியா? ஒரு திட்டம் வச்சிருக்கியா? நீ மாநிலத்துல பாதுகாக்க வக்கு இல்ல, இந்த மாநிலத்துல வாழக்கூடிய மக்களை பாதுகாக்க வக்கு இல்ல. இங்க அரசு போக்குவரத்து கழகம் ஒட்டால வாயில சத்தமா இருக்கு. தமிழ்நாடு போறவங்களுக்கு என்ன வேலைக்கு? இந்த மாநிலத்தோட மொழியை காக்க வக்கு இல்ல, இந்த மாநிலத்துல வாழக்கூடிய மக்களை காக்க வக்கு இல்ல, இந்த மாநிலத்தோட உரிமையை காக்க வக்கு இல்ல, இந்த மாநிலத்தோட மரம் பனைமரம் அதை காக்கிறதுக்கு ஒரு சேர்ந்துட்டு இருக்கா. ஒரு இளவும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி நாங்க வச்சிருக்கோம் சேர்ந்துட்டோம். ஆட்சி வரை புத்தகத்துல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பல ஆயிரக்கணக்கில் பனைமரத்தை நட்டு விளைச்சு எடுத்துட்டோம். என் ஊருக்கு ஆயிரக்கணக்கில் பனைமரத்தை விளைச்சாச்சு. இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஓப்பனவே கேட்க, அவன் கல்லி இறக்கி விற்கட்டுமா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா உங்க அப்பா நடத்த ஒயின் ஷாப்ல வருமானம் குறைஞ்சு போயிடும். இப்ப எல்லாருமே கல்லுதான் வாங்கி குடிப்பான். நான் கூட போன ஞாயிற்றுக்கிழமை கல் வாங்கி நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு ஒரு வயசாவது ரெண்டு பிள்ளைக்கு நான் கல்லு கொடுத்தேன். என்ன நடந்துட்டு கேட்க, எங்க ஊர்ல அவளா வேணும் திருட்டுத்தனமா வாங்கிட்டு வராங்க. பைக்கில வச்சு மரத்து வாங்கிட்டு வீட்டுல வச்சு ஊத்தி குடிக்காது. அப்படி குடிச்சாமல ஒயிட் ஷாப்ல வருமானம் குறைஞ்சு போயிடும். அந்த ஒரு காரணமே தானே. 26 இப்போ ரிசல்ட் மட்டும் வரட்டும். நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க இல்ல, ஒவ்வொரு தொகுதி எந்தெந்த தொகுதியில ஜெயிக்கும் அந்தந்த தொகுதியில ஒயிட் ஷாப் கண்ணு முன்னாடி அடிச்சு நோருக்கோம்னா இதே எங்க அக்கா கிரிஜா தாமர் பாண்டியன் எம்எல்ஏ இருக்காங்க. நான் இறங்கி அடிச்சு நொறுக்குவேன். எவன் வந்து கேட்பான்? எந்த போலீஸ் வந்து கேட்கும்? ஒரு போனி எம்எல்ஏ இருந்து ஒத்திக்கிட்டு எம்எல்ஏ வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போவானி பாக்கியா? கட்டாயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். இந்த கூடங்குளத்துல பிரச்சனை, பக்கத்துல கடல், சுத்தி கடல் தான் மீனவர்களுக்கு பிரச்சனை. ஒத்தாடி ஒத்தையில ஆம்பளை இருந்தா துப்பாக்கி எடுத்து கடல்ல போகும், துப்பாக்கி எடுத்து கடல்ல போகும். ஒரு மயிலுக்கு ஆக மாட்டான். உன் வீரத்தை உன் ஜாதி வெறிய கொண்டு அவன் ஒண்ணு காட்டியிருக்க. நீ ஒத்த ஆம்பளையா இருந்தா துப்பாக்கி நம்ம ஒத்தைக்கு மாதிரி இருக்கணும். எங்க பார்த்தாலும் கொலை நடக்கு, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்முறை. இந்த விளாத்தி குளத்துல ஒரு பிள்ளைய கற்பழிச்சு போட்டான். அவன் அதுக்கு முன்னாடி ஒரு 70 வயசு கிழவியை கற்பழிச்சு போட்டான். இதே ஒரு ஸ்டாலின் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை கற்பழிச்சாம நீ உறுதியாம இல்ல. உன் வீட்டுல வந்தா ரத்தம், எங்க குடும்பத்துல வந்தா தக்காளி சட்னியா? அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இன்னைக்கு நீ முதலமைச்சரும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. நாளைக்கு 26 என்ன பண்ண முடியும்னு கேட்க. உன் நாடு உன் மக்கள் உனக்கு உறுத்து இல்ல. அதனால நீ எங்கேயா போன மாதிரி நீ போய்கிட்டு வந்துகிட்டு இருக்க. இது ஏன் நாடு, இது ஏன் மக்கள், எங்களுக்கு உறுத்து இருக்கு. இதெல்லாம் பேசணும்னா நிறைய பேசிட்டு போயிடலாம். நீ மிஞ்சி போட வழக்கு மட்டும் தான் போடுவேன். 2 வாட்டி போய் கேஸ் போட்டு உள்ள போயிட்டு வந்தாச்சு, ஒண்ணுமே கிடையாது. ஜம்முன்னு இருக்கு ஜெயிலு. முன்னாடியாட்டும் கட்டி சோறு போடுவாங்க. இத்தனையோண்டி துவையா இவ்வளவுதான் இருக்கும் ஊருக்கா. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வைத்திருக்கிறா இருக்கும் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதையா போய் கேசி காவல்துறை உள்ள அடிச்சுட்டு காலையில இட்லி, பொங்கல், வடை, மத்தியானம் சோறு, சாம்பார், ரசம், கூட்டி, அவியல், பொரியல், நைட்டுக்கு சப்பாத்தி, குருமா. ஒவ்வொரு ரூம்லயும் கரண்டே கிடையாது. முன்னாடி ஏன்னா ஒயர் வந்துச்சுன்னா ஒயரை கடிச்சிட்டு செத்துருவாங்க, கரண்டே கிடையாது. இப்ப எல்லா ரூம்லயும் பல்பு, எல்லா ரூம்லயும் ஃபேனு,
எல்லா ரூம்லயும் ஒரு டிவி. விடிய விடிய அந்த காலத்துல கிராமத்துல உட்காந்து படம் பார்க்க மாதிரி சம்பளம் போட்டு வரிசைக்கா உட்காந்து படம் பார்க்கலாம். தூக்கம் தானே அவன் மட்டும் தூங்குதான். நல்லா தெரிஞ்சுக்காங்க, இந்த ஆட்சி அதிகாரம் இருக்க திமுறதான் நீங்க எவ்வளவு வேலையும் பண்ணுவீங்க. ஒரே ஒரு நாள் எங்க அண்ணன் சீமானுடைய ஆட்சியில இதே காவல்துறை வேலை செஞ்சு பாருங்க. உங்களை நாங்க தங்க மாதிரி தாங்கிறதுக்கான செலுத்தான் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரை புத்தகத்துல இருக்கு. காவல்துறை இந்த சாமி படத்துல சொல்லுவோம், நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அப்படின்னு. இன்னைக்குள்ள காவல்துறை நான் போலீஸ் இல்ல, நான் சைக்கோ அப்படின்னு மாறிட்டேன். ஒவ்வொருத்தரும் பணி சுமையில சைக்கோ மாதிரி மைண்ட் போட ஆரம்பிச்ச அளவுதான். இதை தீக்கைக்கு ஒரே வழி இருக்கு. போலீஸ் வேலை விட்டு போட்டா நாம் தமிழர் கட்சி விவசாய சங்கத்துக்கு ஓட்ட போடுங்க. கரெக்டா உங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி தான். சுழற்சி முறையில மாற்றி வேலை கொடுக்கப்படும். பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் தான் டியூட்டி. 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களை விடுப்புல இன்ப சுற்றுலாக்கு அரசாங்க செலவத்தை அனுப்பக்கூடிய செயல் திட்டம் நாம் தமிழர் கட்சியில இருக்கு. இதெல்லாம் விட ஒரு சூப்பர் திட்டம் இருக்கு. ஒரு சூப்பர் திட்டம் இருக்கு. இந்த காகி தட்டையை பார்த்து எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். இதை கண்டாலே கிழிச்சு தூரம் போட சொல்லியிருக்கோம். கிழிச்சு தூரம் போட்டுட்டு புது யூனிஃபார்ம். எந்த ஆட்சி திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எது வந்தாலும் உங்களுக்கு காக்கி தட்டை தான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அழுக்கு போடாம இருக்க ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ். ஏன்னா உங்களுக்கு வேலையா வராது. குற்றம் நடந்தா தானே நீங்க வேலை செய்ய போறீங்க. கஞ்சாவு தாத்தானே நீங்க போய் பிடிக்க போறீங்க. கொலை நடந்தா தானே நீங்க போய் பிடிக்க போறீங்க. சண்டை நடந்தா தானே நீங்க போய் பிடிக்க போறீங்க. ஏதாச்சும் ஒரு வன்முறை நடந்தா தானே உங்களுக்கு வேலை. ஒரு என்ன கனவு கூட வராது. அப்போ உங்களுக்கு என்ன வேலை? ஒரு வேலை இருக்காது. சும்மா உட்காந்து சம்பளத்தை கசக்கலாம். நல்லா யோசிச்சு நாம் தமிழர் கட்சியோட விவசாய சங்கத்துக்கு ஓட்டு போடுங்க. இந்த ராதாபுரத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்கு. இதை சொல்லணும்னா இன்னும் தேர்தல் முடிஞ்சு 365 நாளும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பிரச்சனை. ஒவ்வொரு வீட்டையும் காலையில எந்திரிச்சா தண்ணி பிடிக்க போறதுல இருந்து முத்தம் தூக்குறதுல இருந்து ஓடையில சாக்கடை தண்ணி போறதுல அவ்வளவு பிரச்சனை. அவ்வளவுக்கும் காரணம் பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சண்டை போடுறீங்க. தண்ணி பம்பளமே தண்ணி பிடிக்க குடத்தை அடிச்சு ஒட்டச்சு மண்ணில உடனே சண்டை போடுறீங்க. முத்தம் தூக்கும் போது என் வீட்டுக்கு குப்பை அவன் வீட்டுக்கு வந்துட்டு, அவன் வீட்டுக்கு குப்பை என் வீட்டுக்கு வந்துட்டு சண்டை போடுறீங்க. ஓடையில அங்க இருந்து தண்ணி வரலாம் செய்யும். ஓ வீட்டு சாக்கடை தண்ணி என் வீட்டுக்கு வந்து, என் வீட்டு சாக்கடை தண்ணி ஓ வீட்டுக்கு வந்து என்ன பண்ணீங்க? இதா சண்டை போடக்கூடிய அவங்க கிட்டே கிடையாது. தண்ணி சுத்தமான தண்ணியை கொடுக்கறதுக்கு, தெருல குப்பை வந்து அதை கூட்டி பெருக்கிறதுக்கு, ஓடையில உள்ள கால்வாய்கள தண்ணி சரியா போறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அரசாங்கம் முழு பொறுப்பு. அரசாங்கம் பொறுப்பெடுத்து எல்லாமே அந்த அரசு ஊழியர்களால சரி செஞ்சு பண்ண முடியும். அரசு ஊழியர்கள் சரியா செயல்படாதனாலதான் நீங்க மாத்தி சண்டை போட்டுட்டு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமாவை சண்டை போடுற, பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுட்டு முடிய பிடிச்சி உருண்டு கிடைக்கீங்க. இப்படி வாழக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்காது. நல்லா யோசிச்சு எங்கள் அண்ணன் சிந்தமிழன் சீமானுக்கு நல்ல தெளிவா இருக்கும். மட்டும் அரமண்டெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இந்த மூளை கோளாறு முடிச்சு கற்கூரி கூட்டம் இருக்கு. அந்த கற்கூரி கூட்டம்ல ஓட்டு போட்டாங்க. இந்த கட்சி என்ன கட்சி, கட்சியோட கொள்கை என்ன, கட்சி வந்தா என்ன செய்யும், அப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு உட்கார்ந்து யோசி. இல்லன்னா வீட்டுல உட்கார்ந்துட்டு 500 ரூபாய் வாங்கவா 1000 ரூபாய் வாங்கவா குண்டா சட்டி வாங்கவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னா உன் வாழ்க்கை இன்னும் 5 வருஷம் இல்ல 5000 வருஷம் இப்படியே தான் இருப்பேன். உன்னுடைய தலைமுறைக்கும் அடிமை வாழ்க்கை செஞ்சுக்கிட்டு கூட கும்பிடு போட்டுக்கிட்டு தான் அலைவேன். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடு. உங்க நாளைய தலைமுறை இல்ல 4000 வருடத்துக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.